கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்பதை பிரகடனப்படுத்தி மாவட்டந்தோறும் கள் விடுதலை மாநாட்டை நடத்தி வருகிறார்கள் பனை தொழிலாளர்கள். கற்பகத்தருவான பனைமரங்களை தமிழ்நாட்டின் மாநில மரம் என்று பெருமை பேசுவதுடன் நிறுத்திக் கொள்கிறது தமிழக அரசு. உலக நாடுகள் மட்டுமின்றி இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல்தடை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் என்று அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். கலப்படம், கொள்கை முடிவு என்ற சொற்றொடர்களுக்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொள்கிறது தமிழக அரசு. கலப்படத்தை காரணம் காட்டி கல்லுக்கு தடை விதித்திருக்கும் அரசு கலப்படம் நடக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் தடை செய்து விடுமா என்ன? கல்தடை என்ற பெயரில் காவல்துறை செய்யும் அட்டூழியங்களால் பதநீர், பனை வெல்லம் என ஒட்டுமொத்த பனை தொழிலே முடங்கி கிடக்கிறது. ஆனாலும் கல் மீதான தடை எங்களை கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் கல் விடுதலை அடைந்து விட்டோம். கல் இறக்குவோம், பருகுவோம், விற்பனை செய்வோம் என்பதை பேரறிவிப்பு செய்து விழுப்புரத்தில் தொடங்கிய கல் விடுதலை மாநாடு மாவட்டம் தோறும் நடந்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டு கிராமத்தில் கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது. கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் மாநாட்டில் விநியோகிக்கப்பட்ட கல்லை வயது வித்தியாசமின்றி அனைவரும் வாங்கி அருந்தினர். மாநாட்டின் போது பேசிய கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை தமிழக அரசு அநியாயமாக பறித்து வைத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை தமிழ்நாடு அரசு நீக்கி அறிவிக்க வேண்டும். அறிவிக்க தவறினால் விளைவுகளை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும். அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்துக் கொண்டது. இப்போது போராளிகள் மீது அரசியலமைப்பு சட்டப்படி கல்லிறக்கி சந்தைப்படுத்துவோர் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இன்று கல் இறக்குவோர் மீது பலதரப்பட்ட பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உலகளாவிய நடைமுறைக்கும் எதிரானது. கல்லை எங்கள் உணவு என்று சொல்லும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு அநீதியான சட்டத்தை அமல்படுத்தி பனை தொழிலாளர்களை சித்திரவதை செய்து வருவதாக தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பாண்டியன் வேதனை தெரிவித்தார். இதுக்கு மேலும் நாங்கள் இந்த அரசின் அல்லது இந்த காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் நாங்கள் அவருடைய சட்டத்தை நாங்கள் புறக்கணித்து நாங்கள் கல் தடையை மீறி நாங்கள் கல்லை இறக்குவோம். நீங்க எந்த விதமான அடக்குமுறையும் நீங்க உள்ளாக்கினாலும் நாங்கள் அதை ஏற்கிறோம். அதை ஆனா உங்களுடைய சட்டம் ஒழுங்கற்ற, நீதியற்ற, அநீதியான சட்டம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தமிழக முதல்வர் தொடர்ந்து போதைக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். அப்படி எதுவும் இல்லாமல் வெறும் உள்நோக்கத்தின் அடிப்படையில் கல்லுக்கு தடை வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிட வேண்டும். கல் ஒரு போதைப் பொருள் என்று சொல்ல வேண்டும், அல்லது கல் தமிழரின் மரபு வழி உணவு என்று சொல்ல வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். எதுவும் சொல்லாமல் கள்ள மௌனம் காப்பது இது தமிழர்களுக்கு எதிரான போக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சமகாலத்தில் சாராயத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் கல்லுக்கான முன்னாடி இருந்த வழக்கு என்னன்னா, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் பிரிவு 4 செக்ஷன் டி, செக்ஷன் இ, செக்ஷன் ஜின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று தன்னோட மரத்தில் கல் இருக்கிறது, இன்னொன்று அடுத்தவங்க மரத்தில் கல் இருக்கிறது தெரியாம, இன்னொன்று கல் இருக்கிறதுக்கான உபகரணங்கள் வச்சிருந்தாலே அவங்கள வழக்கு பதிவு செய்யலாம், கைது செய்யலான்ற தொடர்ச்சியாக முன்னாடி சொன்னாங்க. அது கைது கிடையாது, அது வழக்கு பதிவு செய்யலாம் அவங்க மேல. அப்போ பிணையில் விடக்கூடிய அந்த வழக்குகளை தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய வழக்கு காரணம் காட்டி பனையேரிகள் மேல போட்ட இல்ல அவங்க மேல திணிச்ச சட்டத்தை இன்னும் கூடுதலா அரசாங்கம் வலிமையை ஏற்றிருக்கு. அதை எந்த அரசியல் கட்சியும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. இப்ப சாராயத்தை காரணம் காட்டி இல்ல சாராயத்தால தான் மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அதுக்கான சட்டங்களை தான் கடுமையாக்கணுமே தவிர, ஆனா இங்க கல்லுக்கான வழக்கை ரொம்ப தீவிரமா கடுமையாக்கி மக்களை அடிப்படை அவர்களை மனிதர்களா கூட மதிக்காம ரொம்ப கேவலமா நடத்தக்கூடிய சூழல் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டுல இப்போ பனையேரிகள் கல் எங்களுடைய உணவு, கல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தோட வெளியில வந்திருக்காங்க. தமிழக அரசு திட்டமிட்டு கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகளை உடைக்க பனை தொழிலாளர்கள் துணிந்து விட்டார்கள். போலி சட்டமான தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு சட்டத்தை புறக்கணித்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். நாங்கள் கல் விடுதலை அடைந்தோம் என பேரறிவிப்பு செய்யும் வகையில் மாவட்டந்தோறும் நடந்து வரும் கல் விடுதலை மாநாடு வெற்றியடைய வாழ்த்துகிறார்கள் பனை ஆர்வலர்கள். சத்தியம் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் கோத்தராஜனுடன் ஃப்ரைடே ஃபார்ம்.